அம்மா வணக்கம்டா மாப்பிள்ள, மதுரையிலேருந்து டெக் பாஸ். இன்னைக்கு 2 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட விலையை மட்டும் சொன்னேன் தலையாக சுத்தம். அந்த அளவுக்கு இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அதிகம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்குறோமோ இல்லையோ, இந்த விலைக்கு இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டத்துல ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வேக்கம் கிளீனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அதை நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஓடிடும். ஸோ உள்ள இருக்க ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த வேக்கம் கிளீனருக்கு வந்து ஆட் ஆன்ஸ், சார்ஜர், யூசர் மேனுவல், இந்த விஷயங்கள் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இந்த டைசன் பிராண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி. நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க. நிறைய ப்ரீமியம் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த பியூட்டி சம்மந்தமாகவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணதான் இந்த ப்ராடக்ட். இதோட அன்பாக்சிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு பேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குட். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வயர்டு வேக்கம் கிளீனர் மாதிரி வராது. இது வயர்லெஸ். நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணி மாடி கொண்டு போகிறது, பக்கத்து ரூம் ஈஸியாக வந்து கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஃபுல்லி பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம். இல்லை பேட்டரியை தனியாக கழட்டி அதை சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம். இது ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஸ்டாண்டு. அதில் சார்ஜ் பண்ணுறதுனால சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபியூச்சரிட்டிக் கன் மாதிரி இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது குப்பை போடுறோம் அப்படின்னா அதை சக் பண்ணுறதுக்காக இந்த சைட் இருக்கும். அப்புறம் பேக் சைடில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை தனியாக கழட்டிக்கிற முடியும். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட்ல சக் பண்ற அந்த தூசி எல்லாத்தையுமே இந்த வெளியே வர்ற காத்து இருக்கும்ல, அதில் நம்மளுக்கு எதுவும் டஸ்ட் அலர்ஜி வந்துடக்கூடாது, தூசி வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஹெப்பா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வாஷபிள். தண்ணியில் நனைச்சு வாஷ் பண்ணிட்டு திருப்பி காய வச்சு யூஸ் பண்ணுறது அப்படினால யூஸ் பண்ணிக்கிற முடியும். குவாலிட்டியும் செம்ம. அப்புறம் பேக் சைடில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் டிஸ்பிளே இருக்கும். இது டச் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மோடு சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த எக்கோ மோடில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த சக்கிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து வந்து மீடியம். இதுக்கு ஏற்றாப்புல அந்த சக்கிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பூஸ்ட்னு வச்சோம் அப்படின்னா பேட்டரியை உறிஞ்சு எடுத்துடும். அதுக்கேற்றாப்புல தூசியும் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக உறிஞ்சு எடுத்துடும். அந்த சக்கிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா அதுவும் சிம்பிள் தான். அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, உங்களுக்கு எந்த மாதிரி எந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுமோ அதுக்கேற்றாப்புல இப்படி பிளக் பண்ணிட்டு ஈஸியாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கன் மாதிரி வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த டஸ்ட்பினை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி குப்பையில் போய் கொட்டிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து நம்ம கையே படாமல் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆடான்ஸ்லாம் எங்கெங்கே தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்தோம் அப்படின்னா இது அந்த கீபோர்டு மாதிரியான இடங்களில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட கார்பெட்டு, காரோட சீட்டு, சோஃபா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளீனர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்குது. அப்புறம் இது வந்து ஒரு சில இடங்களில் அந்த வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆடான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏதாவது ஓரமாக ஏதாவது ஊசி இருக்குது, ஒட்டரை இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் நார்மலாக பேப்பர், சின்ன சின்ன குப்பை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோலர் வந்து கொடுத்துருப்பாங்க. வளைச்சு கூட யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அப்புறம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம மாடியில் க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். மிச்ச ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் ஒவ்வொன்றுக்குமே கீழே வந்து போகாமல் இந்த மாதிரி ஏதாவது ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடானும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல எல்லா ஆக்சசரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனால் இதோட விலை அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். 52,000 ரூபாய் அப்படின்றாங்க. ஸோ கம்மின்னு சும்மா கிண்டலுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விலைக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு ஒர்த்தாக இருக்கலாம். ஏன்னா இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். நீங்கள் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கீங்க, ஆஃபீஸ் இருக்குது, கார்பெட் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இடங்களில் க்ளீன் பண்ணணும், அதுவும் ப்ரீமியமாக இருக்கணும், லைஃப் இருக்கணும் அப்படின்னா இந்த வேக்கம் கிளீனர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். அண்ட் அதே மாதிரி இந்த வேக்கம் கிளீனர் பார்த்தீங்க அப்படின்னா சக் மட்டும் தான் பண்ணும், ப்ளோ பண்ணாது. நிறைய வேக்கம் கிளீனரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோ பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே சக் பண்ணுற மாதிரி மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய ப்ரீமியமான குவாலிட்டியில் மோட்ராஸ் அது இதுன்னு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தான். தென் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சூட் கேஸ் மாதிரி. ஆமாம், டைசனோட பியூர் கூல் அப்படின்ற ஒரு ஏர் பியூரிஃபையர் வித் பிளேட்லெஸ் ஃபேன். இது ஒரு கூல் ஏரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேனாகவும் ஒர்க் ஆகும், அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து அந்த காற்றையும் வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. அன்பாக்சிங்கை பார்க்கலாம்.
இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்று ரிமோட் இருந்தது. இந்த ஏர் பியூரிஃபையரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தனி ரிமோட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இதுக்கு தனித்தனியாக அந்த ஃபில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை அடுத்து சொல்கிறேன். அண்ட் கடைசியாக இந்த பெரிய ஏர் பியூரிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே இந்த பெரிய புக்கு யூசர் மேனுவலும் இருக்குது. இதை கண்டிப்பாக படிக்கணும் போல், ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதான் அந்த ஏர் பியூரிஃபையர். என்னோட பாதி வசரத்துக்கு இருக்கா, இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பவர் கொடுத்துட்டு இங்கே வந்து ரிமோட்டில் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபேன். அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுது, 1 2 3 அது எத்தனை லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம சுற்றி இருக்க காற்று வந்து பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு கிராஃபிக்கலாக வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக தான் காமிக்குது. இது எல்லோ ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ரெட் ஆச்சு அப்படின்னா அந்த காற்றே பார்த்தீங்க அப்படின்னா மாசுபட்டு இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் முக்கியமாக இது வந்து ரியல் டைமில் சென்ஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றாங்க. இப்போ காற்று எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கிராஃபிக்கலான ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்களாம். முதல்ல காற்றை சக் பண்ணுது, அதில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஒரு கூலிங்கான ஏரா வந்து கொடுக்குது. ஆனால் இது ஸ்ட்ரைட்டாக மட்டும் இல்லை, 45 டிகிரிலேருந்து 350 டிகிரி வரையும் நல்லா ரொட்டேட் பண்ணி அந்த காற்று எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நம்மளுக்கு வந்து அந்த ஃபேன் ஓடும். இப்போ என்ன பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று கூலிங்காக இருக்குது, ஓகே, பக்கத்தில் வச்சா நல்லா இருக்கு. ஆனால் ஒரு தூரமாக வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபேன் ஓடுறதே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் பெருசாக தெரியல. ஜஸ்ட் சுற்றி இருக்க காற்றை மட்டும் பியூரிஃபை பண்ணுற வேலையை மட்டும் பண்ணும். இதுக்கு நைட் மோட் அப்படின்ற இன்னொரு மோடு இருக்குது. அதை யூஸ் பண்ணுறப்ப ஃபேன் ஓடாது, ஜஸ்ட் காற்றை மட்டும் பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்க முடியும். ஆஃபீஸ் மாதிரியான இடங்கள்ல ஒரு டேபிளில் ஒரு பக்கத்தில் ஒருத்தருக்கு காற்று தேவைப்படுது அப்படின்னா அந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு எனஃப். இதை தவிர ஒரு குட்டி ஐஆர் ரிமோட், இதில் மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை மோஸ்ட்லி தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கிறோம். ஸோ எங்கேயும் மாற்றி வச்சுட்டு மறக்கலாம் தேவையில்ல. இன்கேஸ் உங்கள்கிட்ட அலெக்ஸா இருக்குது அப்படின்னா அலெக்ஸாவை யூஸ் பண்ணி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, வேறு ஏதாவது ஃபேன் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்க முடியும். இருந்தாலும் அதோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45,900 ரூபாய். எனது 50,000 ரூபாய்க்கு ஒரு ஏர் பியூரிஃபையர் நான் வாங்கி வைக்கவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெல்லி, மும்பை இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசுபட்டு எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் போவாங்க. கொரோனாலாம் இல்லை, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி போனப்பே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் தெரிவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஏர் பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷனாக இருக்குது. அது இதெல்லாம் நிறைய இடங்களில் போயிட்டு இருக்கு. இப்போ சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து இருக்குது. இது எல்லா ஊர்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மரம் நடுறதை விட்டுட்டு வெட்டுறதை தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மரம் நடலாம். மரம் நட்டால் ஏர் பொல்யூஷன் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் தெரியல. அட்லீஸ்ட் நட்டோம் அப்படின்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அந்த அளவுக்கு தேவைப்படாதோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் நட்டுக்கோங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ காற்றையே கடைசியில் காசு கொடுத்து வாங்க வச்சிட்டாங்க. அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. காற்று காத்துக்கு நான் எங்கடா போவேன். கொஞ்சம் காசு இருக்கு உங்களுக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து பெட்டராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரண்ட் பில்லு கண்டிப்பாக அத்துட்டு போயிடும் நினைக்கிறேன். எனி டைம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஃபில்டர் வேற தனியாக வாங்கணும். மந்த்லி இல்லை உங்களோட யூசேஜுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து வச்சு பார்த்து உங்களுக்கும் தேவை இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அந்த விஷயத்துக்குள்ளே நான் எப்பயும் போல நுழைய மாட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த 2 ப்ராடக்ட் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் பார்த்துருக்கீங்களா, இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. நிறைய ப்ராடக்ட் வந்து ஏர் பியூரிஃபையரு, வேக்கம் கிளீனரு இந்த மாதிரிலாம் எல்லா பிராண்ட்லையும் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. மதுரையிலேருந்து டெக் பாஸ். நன்றி மாப்ள.